பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையும் கனமும் ஸ்துதிகளும் ஸ்தோத்திரங்களும் மாட்சிமைகளும் மகத்துவம் உண்டாக்கடவது. இந்த நாளிலும் கூட கூடி வந்திருக்கின்ற அருமையான வல்லமையின் துணி சுவிசேஷ வானொலி நேயர்கள் யாவரையும், கிறிஸ்துக்குள்ளான சகோதர சகோதரிகள், இந்த தேவனுடைய வார்த்தைகளை செவிமடுத்துக் கொண்டிருக்கின்ற அருமையான அன்பின் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும், விசேஷமாய் இந்த வார்த்தைகளை தியானிக்கும்படி அமர்ந்திருக்கின்ற தேவ தாசர்களையும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துவதிலும், வல்லமையின் துணி சுவிசேஷ வானொலி அன்பின் ஸ்தாபகர்களையும் நிர்வாகிகளையும் வாழ்த்துவதிலும் என் தேவனை மிக மிக அதிகமாக நான் ஸ்தோத்திரிக்கிறேன். நாம் பல்வேறு விதமான தலைப்புகளில் பரிசுத்த வேதாகமத்திலிருந்து தேவனுடைய வார்த்தைகளை ஒவ்வொரு புதன்கிழமை தோறும் தியானித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த நாளிலும் கூட நாம் எடுத்துக்கொண்ட மாபெரும் தலைப்பு வேதத்தினுடைய வாசல்கள். வேதத்தினுடைய வாசல்கள். பரிசுத்த வேதத்தில் அநேக விதமான வாசல்களை குறித்து ஆவியானவர் வெளிப்படுத்துகிறார். இந்த நாளிலும் கூட அப்பேற்பட்ட வாசல்கள் என்ன என்பதை குறித்து நாம் தியானிக்கப் போகின்றோம். அந்த வாசல்களை குறித்து பரிசுத்த வேதத்தினுடைய பல்வேறு வசனங்கள் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. அதை குறித்து நாம் இன்று தியானிக்கப் போகிறோம். நாம் ஒரு நல்ல ஜெபத்தோடு நாம் தியானிக்கும்படியாக நம்மை முழுவதுமாக ஒப்புக்கொடுப்போமாக. இந்த நாளிலும் கூட ஆதியாகமம் புத்தகம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 7ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஆதியாகமம் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும், அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும், நீ அவனை ஆண்டு கொள்ளுவாய் என்றார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பாவ வாசல். மனிதனுடைய ஜீவிதத்தில் பாவ வாசல். இந்த பாவ வாசலை முறியடிப்பதற்கு கிறிஸ்து இயேசு 2000 ஆண்டுகளுக்கு முன்னதாக உலகத்தில் வந்தார். உலகத்தில் வந்து இந்த பாவ வாசலை மேற்கொள்வதற்கு அவர் இந்த உலகத்தில் வந்து தன்னையே அர்ப்பணித்தார். தன்னையே அர்ப்பணித்து பாவ வாசலை நாம் மேற்கொள்வதற்கென்று ஒரு விசாலமான வாசலை அவர் திறந்து வைத்தார். அந்த வாசல் என்னவென்றால், அது பரலோகத்திற்கு போகிற மாபெரும் வாசல். யோவான் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன், என்னை அல்லாமல் ஒருவனும் பரலோகத்திற்கு என் பிதாவின் வீட்டிற்கு வர முடியாது, பிரவேசிக்க முடியாது என்று இயேசு சொன்னார். ஆகவே இந்த பாவ வாசலை முறியடிப்பதற்கு இயேசு உலகத்தில் வந்து ஒரு மாபெரும் உன்னதமான வாசலை திறந்தார். தொடர்ந்து வாசிக்கும் பொழுது நியாயாதிபதிகள் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நியாயாதிபதிகள் புத்தகம் 16ஆம் அதிகாரம் அதனுடைய 3ஆம் வசனம் வாசிக்கலாம். சிம்சோன் நடுராத்திரி மட்டும் படுத்திருந்து நடுராத்திரியில் எழுந்து பட்டணத்து வாசல் கதவுகளையும் அதன் 2 நிலைகளையும் பிடித்து தாழ்பாலோடே கூட பேர்த்து தன் தோளின் மேல் வைத்து எபிரோனுக்கு எதிரே இருக்கிற மலையின் உச்சிக்கு சுமந்து கொண்டு போனான். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எனக்கு பிரியமானவர்களே, பட்டணத்து வாசல் வழியாக அல்லது எதிரியின் வாசலுக்குள்ளாக அவன் பிரவேசித்ததை பார்க்கிறோம். அங்கே ஒரு பயங்கரமான சூழ்நிலை பார்க்கிறோம். அந்த எதிரியின் வாசல் வழியாக அங்கே பிரவேசிக்கிற சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது. அந்த சூழ்நிலையில் அங்கே அவன் கடந்து போகிறான். இன்னொரு பகுதியை பார்க்கும் பொழுது நேரம் குறைவாக இருக்கிறது. ஆகவே நான் அதி விரைவாக வசனங்களையும் காரியங்களையும் விளக்க நான் வாஞ்சிக்கிறேன். யோபுவின் புத்தகம் 31ஆம் அதிகாரம் அதனுடைய 32ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, யோபுவின் புத்தகம் 31ஆம் அதிகாரம் அதனுடைய 32ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, பரதேசி வீதியிலே ராத்தங்கினதில்லை, வழிப்போக்கனுக்கு என் வாசல்களை திறந்தேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. உபசரிப்பின் வாசல். யோபு என்ற நீதிமான், யோபு என்ற சன்மார்க்கன், யோபு என்ற உத்தமன், யோபு என்ற பக்திமான், அவன் எப்பொழுதுமே உபசரிப்பின் வாசலை திறந்து வைத்தான். எனக்கு பிரியமானவர்களே, எனக்கு பிரியமான கிறிஸ்துவுக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்வில் உபசரிப்பின் வாசல் எப்பொழுதும் நம்முடைய இல்லத்தில் திறந்திருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அநேக வாசல்கள் வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. ஆனாலும் கூட விசேஷித்த சில வாசல்களை குறித்து உங்கள் மத்தியிலே ஆழ்ந்து பேச நான் வாஞ்சிக்கிறேன். உபசரிப்பின் வாசல். கிறிஸ்தவ ஜீவிதத்தில் உபசரிப்பின் வாசல் நம்முடைய இல்லங்களில் எப்பொழுதும் திறந்தே இருக்க வேண்டும் என்று வேதத்திலே நாம் வாசிக்க முடிகிறது. பிரைஸ் தி லார்ட். தொடர்ந்து வாசிக்கும் பொழுது யோபுவின் புத்தகம் 38ஆம் அதிகாரம் அதனுடைய 17ஆம் வசனத்தில், யோபுவின் புத்தகம் 38ஆம் அதிகாரம் அதனுடைய 17ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது, மரண வாசல்கள் உனக்கு திறந்ததுண்டோ, மரண இருளின் வாசல்களை நீ பார்த்ததுண்டோ.
பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. மரண வாசல், அந்த மரண வாசல் நாம் அடைவதற்கு முன்னதாக, அந்த மரண வாசல் பிரவேசிப்பதற்கு முன்னதாக, அந்த மரண வாசலை நாம் சந்திப்பதற்கு முன்னதாக ஆண்டவருடைய உன்னதமான வாசல், பரலோகத்தின் வாசலுக்குள்ளாக பிரவேசிப்பதற்கு நம்மை நாம் ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நாம் தெளிவாக நம்மை நாமே ஒப்புக் கொடுக்க வேண்டும். நம்முடைய வாழ்வில் மரண வாசல் ஒரு நாள் வரும். ஒரு நாள் மரண வாசல் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த மரண வாசலுக்குள்ளாக பிரவேசிக்க வேண்டும். அது ஒன்று சரீர மரணமே அன்றி வேறொன்றும் இல்லை. அது ஒரு சரீர மரணம் மட்டுமே, அது சரீர ஒரு பிரிவு மட்டுமே. ஆனால் அதற்கு முன்னதாக நாம் ஜாக்கிரதையாக நாம் இருக்க வேண்டும். நாம் தேவ வாசலுக்குள்ளாக உன்னதமான பரலோக வாசலுக்குள் பிரவேசிப்பதற்கு நாம் ஆயத்தப்பட வேண்டும். ஏசாயாவின் புத்தகம் 38:1 யோனாவின் புத்தகம் 1:2 அங்கே யோனாவின் புத்தகம் 1:14 தானியேல் புத்தகம் 3:24 பல்வேறு விதமான மரண வாசலை பார்க்க முடிகிறது. ஆனால் அந்த மரண வாசல்களை முறியடித்தார்கள் பக்திமான்கள். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஏசாயா 38:1 எசேக்கியேல் மரண வாசலை முறியடித்தார். யோனா 1:2 யோனா மரண வாசலை முறியடித்தார். 3 நாட்கள் அவர் மீனின் வயிற்றில் இருந்தாலும், சமுத்திரத்தின் ஆழங்களுக்கு கடந்து போனாலும், பாதாளத்தினுடைய ஆழங்களுக்கு கடந்து போனாலும் அந்த மரண வாசலை முறியடித்து அவர் வெளியே தேவனால் கொண்டு வரப்பட்டார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. தானியேல் புத்தகம் 3:24 எபிரெய பாலர்கள் சாத்ராக், ஆபேத், நேகோ என்பவர்கள், அங்கே மேசாக் என்பவர்கள், அவர்கள் வெளியே வந்தார்கள். அந்த மரண வாசலில் இருந்து அவர்கள் வெளியே வந்தார்கள். மரண வாசலை முறியடிப்பதற்கு நாம் தேவனுடைய வாசலில் இருக்க வேண்டும், பரலோக வாசலில் இருக்க வேண்டும் சொல்லி பார்க்கிறோம். தொடர்ந்து அநேக வசனங்கள் இருக்கிறபடியால் நான் அதி தீவிரமாக நான் பிரசங்கம் பண்ண வாஞ்சிக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். அடுத்து சங்கீதனின் புத்தகம் 24 அதனுடைய 7 வாசிக்கும் பொழுது, 24 வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். பிரைஸ் தி லார்ட். விசுவாசி என்னும் வாசல், அந்த விசுவாசி என்னும் வாசல் என்று வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லது மகாராஜா உட்பிரவேசிக்கும் வாசல் என்று அங்கே சங்கீதக்காரன் சொல்கிறான். எத்தனை வாசல்கள், எத்தனை வாசல்கள், வேதத்தினுடைய ஆழங்களில் எத்தனை வாசல்கள். விசுவாசி என்னும் வாசல் அல்லது மகாராஜா உட்பிரவேசிக்கும் மாபெரும் வாசல். அடுத்து தொடர்ந்து வாசிக்கும் பொழுது சங்கீதங்களின் புத்தகம் 84 சங்கீதம் 10 வாசிக்கும் பொழுது, 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது, ஆகாமிய கூடாரங்களில் வாசமாயிருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்ளுவேன். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் நாம் தேவனுடைய வாசல், தேவனுடைய ஆலயத்தின் வாசலில் காத்திருக்கும் பொழுது பரலோக வாசலுக்கு செல்ல முடியும். பிரைஸ் தி லார்ட். இந்த உலகத்தின் தேவ ஆலயத்தின் வாசலில் காத்திருக்கும் பொழுது அது நம்மை பரலோக வாசலுக்குள்ளாக அது நடத்தும் என்று அறிகிறோம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சங்கீதக்காரருடைய அனுபவத்தை பார்க்கும் பொழுது ஆகாமிய கூடாரங்களில் காத்திருப்பதை பார்க்கிலும் என்னுடைய தேவனுடைய ஆலயத்தின் வாசலில் காத்திருப்பதையே நான் நாடுகிறேன் என்று சொல்கிறார். தேவனுடைய ஆலயத்தின் வாசலில் எந்த மனுஷன், எந்த பெண்மணி அமர்ந்திருக்கிறார்களோ அந்த வாசல் பரலோக வாசலுக்குள்ளாக வழி நடத்தும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆனால் இந்த பூமியிலே எத்தனையோ வாசல் இருக்கிறது. ஆனால் பரலோகத்தில் 12 வாசல் இருக்கிறது. அந்த 12 வாசல்களும் 12 மகிமை, அந்த 12 வாசல்களும் 12 முத்துக்கள். அந்த ஒவ்வொரு முத்துக்களுக்கும் ஒவ்வொரு மகிமை என்று வேதம் சொல்லுகிறது. பிரைஸ் தி லார்ட். அதை குறித்து விசாலமாய் பேச சமயம் இல்லை. ஆனாலும் கூட தேவாலயத்தின் வாசலில் நாம் இருக்க வேண்டும், தேவாலயத்தின் வாசலில் நாம் அமர்ந்திருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. பிரைஸ் தி லார்ட். தொடர்ந்து 141 சங்கீதம் 3 வாசிக்கும் பொழுது, 141 சங்கீதம் 3 வாசிக்கும் பொழுது, கர்த்தாவே என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. எனக்கு பிரியமானவர்களே, எனக்கு பிரியமான கிறிஸ்துவுக்குள்ளான சகோதர சகோதரிகளே, வல்லமையின் துணி சுவிசேஷ வானொலியின் நேயர்களே, பிரைஸ் தி லார்ட். நம்முடைய உதடுகளின் வாசலுக்கு நாம் காவல் வைக்க வேண்டுமே. நம்முடைய ஜீவிதத்தில் நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக ஓடுகின்ற இந்த ஓட்டத்தில், இந்த நாட்களில் பாவம் நிறைந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், அக்கிரமங்கள் நிறைந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், கேளிக்கைகள் நிறைந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதற்கு ஒரு காவல் வேண்டுமே. ஆகவே நம்முடைய உதடுகளின் வாசலுக்கு நாம் காவல் வைக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் வரையறுத்திருக்கிறது, எச்சரிப்பூட்டுகிறது. நம்முடைய உதடுகளின் வாசல் எப்பொழுதும் காவலோடு காணப்பட வேண்டும், தேவ காவலோடு காணப்பட வேண்டும், அக்கினியின் காவலோடு காணப்பட வேண்டும், பரிசுத்தாவின் காவலோடு காணப்பட வேண்டும்.
எச்சரிப்பின் வார்த்தைகளின் காவலோடு காணப்பட வேண்டும் என்று பார்க்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. தொடர்ந்து இன்னொரு வாசலை பார்க்கலாம். மத்தேயு புத்தகம் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 6ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, மத்தேயு புத்தகம் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 6ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது மற்றொரு வாசல் வாசிக்கலாம். நீயோ ஜெபம் பண்ணும் போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார். இந்த இடத்திலே பார்க்கிறோம், உன் வாசல், உன்னுடைய இருதயத்தின் வாசலை நீ திறந்து அதற்குள்ளாக பிரவேசித்து அங்கே இருந்து நீ ஜெபம் பண்ணு. இந்த உலக வாசலை அடைத்து விடு. உலக வாசலை அடைத்து விட்டு உன் இருதயத்தின் வாசலை திறந்து அந்தரங்கத்தில் இருக்கிற பிதாவை நோக்கி நீ ஜெபம் பண்ணு. அப்பொழுது அவர் உனக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார். பிரைஸ் தி லார்ட். நம் வாசல், உன் வாசல் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாசல் எப்பொழுதும் திறந்தே இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய ஜெபத்திற்கு திறந்தே இருக்க வேண்டும். ஆனால் வெளி வாசல்களை நாம் அடைக்க வேண்டும். வெளி வாசலை அடைத்து விட்டு அந்தரங்கத்தில் இருக்கிற பிதாவை நோக்கி நாம் ஜெபிக்க வேண்டும், நம்முடைய வாசல் வழியாக. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. தொடர்ந்து மத்தேயு புத்தகம் 24ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, மத்தேயு புத்தகம் 24ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, அப்படியே இவைகளை எல்லாம் நீங்கள் காணும் போது அவர் சமீபமாய் வாசலருகே வந்திருக்கிறார் என்று அறியுங்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சமீபிக்கும் வாசல். பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்து சமீபிக்கும் வாசல் அதி சீக்கிரத்தில் இருக்கிறது. நாம் கடைசி காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். கிறிஸ்துவனுடைய வருகையின் காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து சமீபிக்கும் வாசல் அதி தீவிரமாய் வந்து கொண்டிருக்கிறது. அதற்குள்ளாக நாம் ஆயத்தப்பட வேண்டுமே, அதற்குள்ளாக நாம் பக்குவப்பட வேண்டுமே, அதற்குள்ளாக நாம் புடமிடப்பட வேண்டுமே, அதற்குள்ளாக நாம் பரிசுத்தப்பட வேண்டுமே, அதற்குள்ளாக வேதத்தினுடைய ஆழங்களில் நம்மை தியானிப்பதற்கு அர்ப்பணிக்க வேண்டுமே, அதற்குள்ளாக நாம் சுவிசேஷத்திற்கு முழுவதுமாக கீழ்ப்படிய வேண்டுமே. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. போன வாரம் புதன்கிழமை அன்று 4 நபர்கள் கர்த்தருக்குள் இந்த லாஸ் வேகாஸ் பகுதியில் அமெரிக்காவில் ஞானஸ்தானம் பெற்றார்கள். அந்த 4 பேருமே தேவனை அறியாத பிள்ளைகள், தேவனை தெரிந்து கொள்ளாத பிள்ளைகள். அந்த 4 முழு குடும்பம், அந்த 4 பேரும் ஞானஸ்தானம் பெற்றார்கள். ஆகவே எனக்கு பிரியமானவர்களே, இயேசு சமீபிக்கும் வாசல் அதி சீக்கிரத்தில் இருக்கிறது. எனக்கு பிரியமானவர்களே, இந்த அமெரிக்க தேசத்திலும் கூட அந்த 4 நபர்கள் ஆண்டவரால் தன்னை அர்ப்பணித்து, ஆண்டவருக்கு அர்ப்பணித்து கீழ்ப்படிந்து அவர்கள் ஞானஸ்தானம் பெற்றுக் கொண்டார்கள் என்ற செய்தி ஒரு உன்னதமான செய்தி. பரலோகத்தில் அவர்களுடைய பெயர்கள் எழுதப்பட்டது. பரலோகத்தில் கடந்து போன வாரம் புதன்கிழமை என்று ஒரு பெரிய சந்தோஷம் உண்டாயிற்று. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எனக்கு பிரியமானவர்களே, இயேசு சமீபிக்கும் வாசல் தீவிரித்துக் கொண்டிருக்கிறது. ஆகவே நாம் கீழ்ப்படிய வேண்டும், சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. தொடர்ந்து நாம் வாசிக்கும் பொழுது மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 27ஆம் அதிகாரம் அதனுடைய 60ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 27ஆம் அதிகாரம் அதனுடைய 60ஆம் வசனம், அடுத்து 52ஆம் வசனம் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். வாசிக்கலாம். தான் கண்மலையில் வெட்டியிருந்த தன்னுடைய புதிய கல்லறையிலே அதை வைத்து கல்லறையின் வாசலில் ஒரு பெரிய கல்லை புரட்டி வைத்து போனான். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கல்லறையின் வாசல், இயேசு கிறிஸ்துவை அடக்கம் பண்ணின கல்லறையின் வாசல், அது சாதாரண வாசல் அல்ல. அந்த கல்லறையின் வாசல் சாதாரண வாசல் அல்ல. அந்த வாசலுக்குள் இயேசு வைப்பதற்கு முன்னதாக நடந்த ஒரு மாபெரும் அற்புதம் என்ன? 52ஆம் வசனத்தை வாசிக்கலாம். கல்லறைகளும் திறந்தது, நித்திரையடைந்திருந்த அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரங்களும் எழுந்திருந்தது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எனக்கு பிரியமானவர்களே, 2000 ஆண்டுகளுக்கு முன்னதாக கொல்கத்தாவிலே கல்வாரியிலே இயேசு தன் ஜீவனை விட்டார் சிலுவையிலே. அன்று வெள்ளிக்கிழமை, அன்று 12 மணி முதல் மத்தியானம் 3 மணி வரைக்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. அந்த வேளையில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று சொல்லி கதறி அழுது அவர் அந்த இடத்திலே தன்னுடைய ஆவியை தேவனுக்கு நேராக ஒப்பு கொடுத்தார். அந்த வேளையில் அவரை எடுத்து கொண்டு போய் கல்லறையின் வாசலிலே வைத்து அந்த கல்லறையை பூட்டினார்கள். ஆனால் அதற்கு முன்னதாக ஒரு பெரிய அற்புதம் நிகழ்ந்தது. அது என்னென்று சொல்லி பார்க்கும் பொழுது, அநேக பரிசுத்தவான்களுடைய கல்லறைகள் திறக்கப்பட்டன. பிரைஸ் தி லார்ட். எருசலேம் பட்டணத்தில் அடக்கம் பண்ணப்பட்ட பரிசுத்தவான்களுடைய கல்லறைகள் திறக்கப்பட்டன. அது அற்புதத்தின் வாசல். பிரைஸ் தி லார்ட். இயேசு தன்னுடைய ஜீவன், தன்னுடைய ஆவியை விடும் பொழுது நடந்த ஒரு அற்புதம். சிலுவையில் அவர் தொங்கிக் கொண்டிருக்கிறார். அவருடைய பாடி இன்னும் இறக்கப்படவில்லை. அதற்கு முன்னதாக நிகழ்ந்த ஒரு அற்புதம். அங்கே மத்தேயு புத்தகம் 27ஆம் அதிகாரம் அதனுடைய 50ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது எழுதப்பட்ட செய்தி என்னென்று சொல்லி பார்க்கும் பொழுது, அங்கே கல்லறைகள் திறந்ததுக்கு முன்னதாக கண்மலைகள் பிளந்தது. தேவாலயத்தின் திரைச்சேலை மேல் தொடங்கி கீழ்வரைக்கும் 2ஆக கிழிந்தது. பூமி அதிர்ந்தது. பூமியிலே அந்தகாரம் உண்டாயிற்று. சூரியன் தன்னுடைய ஒளியை கொடுக்க மறுத்தது. எத்தனையோ நிகழ்வுகள். அதற்கு மத்தியில் ஒரு பெரிய அற்புத வாசல் திறந்தன.
கல்லறையின் வாசலுக்கு இயேசுவின் பாடி செல்வதற்கு முன்னதாக அற்புதத்தின் வாசல் நடந்தன. என்ன? கல்லறைகள் திறந்தன. அநேக பரிசுத்தவான்கள் எழும்பி நின்றார்கள். இவர்தான் நியாயப்பிரமாணத்தில் எழுதப்பட்ட இயேசு இந்த கிறிஸ்துவா? இவரை பிடித்து சிலுவையில் அடித்து விட்டார்களா என்று சொல்லி பிரமித்து நின்ற அநேக பரிசுத்தவான்கள், நீதிமான்கள். அப்புறமாக அவர் உயிர்த்தெழுந்த பின்னதாக, அவர் 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்த பின்னதாக அவர்கள் எருசலேம், தி சிட்டி ஆஃப் ஜெருசலேம் நகரத்திற்குள் பிரவேசித்து அநேகருக்கு காணப்பட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. பிரைஸ் தி லார்ட். ஒரு அற்புத வாசல் நடந்தது. பிரைஸ் தி லார்ட். தொடர்ந்து வாசிக்கும் பொழுது யோவானுக்கு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் அப்படியே 1ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது வாசிக்கலாம். யோவானுக்கு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆட்டு தொழுவத்துக்குள் வாசல் வழியாய் பிரவேசியாமல் வேறு வழியாய் ஏறுகிறவன் கள்ளனும் கொள்ளைக்காரனுமாயிருக்கிறான். ஆட்டு தொழுவத்தின் வாசல், ஆட்டு தொழுவத்தின் வாசல், வாசல் வழியாய் பிரவேசிக்க வேண்டும். வாசல் வழியாய் நாம் பரலோகத்திற்கு போவதற்கு ஒரு வாசல் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த வாசல் வழியாக மட்டுமே பிரவேசிக்க முடியும். ஏன்னா அது ஒரே வாசல், அது ஒரே வாசல், அது ஒரே உன்னதமான ராஜ்யம், அதே உன்னதமான தேவனுடைய சபை, அதே உன்னதமான எருசலேம், புதிய எருசலேம், அது உன்னதமான தேவனுடைய ஆண்டவர் ஆட்டுக்குட்டியனுடைய மணவாட்டி. அந்த ஒரே வாசல் வழியா மட்டுமே பிரவேசிக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. பிரைஸ் தி லார்ட். யோவானுக்கு சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் அதனுடைய 19ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, யோவான் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீசர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டியிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். சீசர்களெல்லாம் யூதர்களுக்கு பயந்து, அப்போஸ்தலர்கள் யூதர்களுக்கு பயந்து அவர்கள் கதவை பூட்டியிருந்தார்கள். பூட்டப்பட்ட வாசல், பயத்தின் வாசலோடு காணப்பட்டார்கள். ஆனால் இயேசு உள்ளே வந்து நின்று சமாதானம் என்றார். பிரைஸ் தி லார்ட். எனக்கு பிரியமான தேவ ஜனமே, எனக்கு பிரியமான வல்லமையின் தோனி சுவிசேஷ வானொலியின் ஊழிய நேயர்களே, அருமையான கிறிஸ்துவுக்குள்ளான அன்பர்களே, உங்கள் மத்தியில் நான் சொல்லுவது என்னவென்றால், இந்த உலகத்தில் நாம் இயேசுவுக்கு நேராக நம்முடைய வாசல்களை, இருதயத்தின் வாசல் திறக்காமல் பூட்டப்பட்டிருந்தாலும் கூட பூட்டப்பட்ட வாசலுக்குள்ளாகவும் அவர் பிரவேசித்து நம்மை அழைக்க அவர் வாஞ்சிக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எனக்கு பிரியமானவர்களே, நாம் அவரை ஏற்றுக்கொள்ளாத சூழ்நிலையும் கூட அவர் நம்மை ஏற்றுக்கொள்ள அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். யோவானுக்கு சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது எழுதப்பட்டிருக்கிறது. அங்கே நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். என் நாமத்தினால் பிதாவிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக என்று சொல்கிறார். ஆண்டவராகிய தேவன் நம்மிடத்திலே நம்முடைய வாசல், நம்முடைய இருதயத்தின் வாசலை பூட்டி இருந்தாலும் அதற்குள் பிரவேசித்து சமாதானம் சொல்வதற்கு அவர் வாஞ்சிக்கிற தேவனாய் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அடுத்த ஒரு வாசலை பார்க்க போகிறோம். அப்போஸ்தலர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் அவருடைய 9ஆம் வசனம். அப்போஸ்தலர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் அவருடைய 9ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, பேதுரு அவளை நோக்கி, கர்த்தருடைய ஆவியை சோதிக்கிறதற்கு நீங்கள் ஒருமனப்பட்டதென்ன? இதோ உன் புருஷனை அடக்கம் பண்ணினவர்களுடைய கால்கள் வாசற்படியிலே வந்திருக்கிறது, உன்னையும் வெளியே கொண்டு போவார்கள் என்றான். தேவ கோப வாசல் முதல் நூற்றாண்டிலே ஆதி திருச்சபை சாதிக்கப்பட்டாயிற்று. The day of Pentecost. அப்போஸ்தலர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது அந்த 2ஆம் அதிகாரம் முழுதுமாக தேவனுடைய ராஜ்யமாகிய சபை ஸ்தாபிக்கப்பட்ட வரலாறு. அந்த நாட்கள் ஒன்றில் 3000 பேர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள். ஞானஸ்தானத்தின் மூலமாக தொடர்ந்து 5000 பேர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள். தொடர்ந்து அப்படியாக கிறிஸ்தவர்கள் வரி கொண்டிருக்கிற காலம். அந்த நாட்கள் ஒன்றில் காணிக்கையை மறைத்து வைத்த ஆண்டவரே, அந்த நிலையில் அந்த கணவனும் மனைவியும் உட்பிரவேசிக்கிறார்கள். கணவனை எடுத்து அடக்கமண் ஆயிற்று. இப்பொழுதோ மனைவி உட்பிரவேசிக்கிறாள். அந்த தேவகோப வாசல் திறக்கப்பட்டாயிற்று. அவளும் அந்த இடத்திலே மாண்டு விட்டாள் என்று எச்சரிப்பின் செய்தி. காணிக்கை மறைத்து வைக்கிற அந்த முதல் நூற்றாண்டின் முதல் அந்த கணவன் மனைவி அவர்களுக்கு ஏற்பட்ட ஒரு மாபெரும் கோபாக்கினை, பயங்கரமான சூழ்நிலை கொண்டு வந்து நிறுத்தினது. பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக நீ பொய் சொன்னாய் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. அந்த வேளையில் அதை பார்க்கும் பொழுது இக்கட்டான ஒரு சூழ்நிலை, முதல் நூற்றாண்டில் நடந்த பயங்கரமான ஒரு சம்பவம். அந்த சம்பவத்தை குறித்து அங்கே அநேக சபையார்கள், அந்த அப்போஸ்தலர் 12 பேர் மட்டுமல்ல, சபையார்கள் எல்லாம் அசந்து போய் விட்டார்கள். அவர்கள் எல்லாரும் மிகவும் ஆச்சரியப்பட்டு விட்டார்கள். அந்த அனனியா, அந்த சபீராளுடைய நிலைமை எப்படி ஆயிற்று என்று சொல்லி பயந்து போய் விட்டார்கள். ஆகவே எனக்கு பிரியமானவர்களே, அது தேவ கோப வாசல். அந்த தேவ கோப வாசல்
நம்மையும் அண்டிவிடலாம், நம்மையும் சந்திக்காமல் நாம் ஜாக்கிரதையோடு இருக்க வேண்டும் என்ற எச்சரிப்பின் செய்தி. ஆகவே தேவகோப வாசல் அனனியா சபீராவுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டதை போல நம்முடைய வாழ்க்கையில் ஏற்பட்டு விடக்கூடாது என்று நாம் எச்சரிப்போடு இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து இன்னொரு வாசலை நாம் பார்க்க போகிறோம். அப்போஸ்தலர் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில், அப்போஸ்தலர் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, அவர்கள் அங்கே சேர்ந்த பொழுது சபையை கூடிவரச் செய்து தேவன் தங்களை கொண்டு செய்தவைகளையும் அவர் புறஜாதிகளுக்கு விசுவாசத்தின் கதவை திறந்ததையும் அறிவித்து, புறஜாதிகளுக்கு இன்று இருக்கிற அத்தனை உலகத்தில் இருக்கிற அத்தனை தேவ ஜனங்களுக்கு விசுவாசத்தின் வாசல் திறக்கப்பட்டிருக்கிறது. இந்த விசுவாச வாசலுக்குள்ளாக பிரவேசிப்பதற்கு நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்ற செய்தி, மாபெரும் செய்தி. விசுவாசத்தின் வாசல் அன்று மட்டும் திறக்கப்படவில்லை, இப்பொழுதும் எத்தனையோ தேவதாசர்கள் மூலமாக, எத்தனையோ தேவனை அறிவிக்கின்ற நிர்வாகங்கள் மூலமாக திறக்கப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறது. அதற்குள் நாம் பிரவேசிக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு வாசல் 1 கொரிந்தியர் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஏனெனில் இங்கே பெரிதும் அனுகூலமுமான கதவு எனக்கு திறக்கப்பட்டிருக்கிறது, விரோதம் செய்கிறவர்களும் அநேகர் இருக்கிறார்கள். அனுகூல வாசல். பிரைஸ் லார்ட். அனுகூல வாசல் விசுவாசத்தின் வாசல் மட்டுமல்ல, நமக்கு அனுகூலமான வாசல் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த அனுகூல வாசலில் பிரவேசிப்பதற்கு நீங்கள் ஆயத்தமாய் இருக்கிறீர்களா? அருமையான நேயர்களே, அருமையான கிறிஸ்துவுக்குள்ளான சகோதர சகோதரிகளே, பெரியோர்களே, அருமையான தேவதாசர்களே, இன்று நமக்கு அனுகூல வாசல் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. நாம் கலங்க வேண்டாம், நாம் திகைக்க வேண்டாம், நாம் சோர்ந்து போக வேண்டாம், நாம் பயப்பட வேண்டாம். அனுகூல வாசல் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். 2 கொரிந்தியர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில், 2 கொரிந்தியர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, மேலும் நான் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி துரோவா பட்டணத்தில் வந்தபோது கர்த்தராலே எனக்கு கதவு திறக்கப்பட்டிருக்கையில், பிரைஸ் தி லார்ட். சுவிசேஷ வாசல், சுவிசேஷ வாசல், விசுவாசத்தின் வாசல், அனுகூல வாசல், சுவிசேஷ வாசல். பிரைஸ் தி லார்ட். சுவிசேஷ வாசல் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கு கிபி 70ஆம் ஆண்டிலே கிறிஸ்து இயேசு உலகத்திலே வந்து 3.5 ஆண்டு காலம் ஊழியத்தை நிறைவேற்றி மரணம் அடைந்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்து பரமேறி போன ஏறக்குறைய 35 ஆண்டுகளுக்கு பிறகாக கிபி 70இல் தீர்த்து ராயனால் பரிசுத்த வேதாகமம் எரித்து இல்லாமலாக்கப்பட்டது. ஒரே ஒரு பரிசுத்த வேதம் மட்டுமே இருந்தது. அந்த ஒரே பரிசுத்த வேதத்திலிருந்து இன்றைக்கு நாம் அநேக காரியங்களை கற்றுக்கொள்ள வாய்ப்பை தேவன் கொடுத்தார். சுவிசேஷம் இல்லாத காலங்கள், தேவனுடைய வார்த்தை இல்லாத காலங்கள் இருந்தது. ஆனால் இன்றைக்கு சுவிசேஷ வாசல் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. எல்லா மொழிகளிலும், உலகத்தில் உள்ள அனைத்து பாஸ்டர்களிலும் இன்றைக்கு சுவிசேஷ வாசல் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஆகவே எனக்கு பிரியமானவர்களே, ஓடி வாருங்கள். விசுவாசத்தின் வாசல், அனுகூல வாசல், சுவிசேஷ வாசல், ஓடி வாருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மத்தேயு புத்தகம் 16ஆம் அதிகாரம் 18-19 வசனத்தை வாசிக்கும் பொழுது, மத்தேயு புத்தகம் 16ஆம் அதிகாரம் 18-19 வசனங்களை வாசிக்கும் பொழுது, மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. இந்த கல்மேன் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்வதில்லை. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு உலகத்தில் வந்தது ஒரு மாபெரும் சபையை கட்டுவதற்காக, ஒரு மாபெரும் தேவ ராஜ்யத்தை எழுப்புவதற்காக, ஒரு மாபெரும் கிறிஸ்துவின் ராஜ்யத்தை எழுப்புவதற்காக, ஒரு மாபெரும் பரலோக ராஜ்யத்தை எழுப்புவதற்காக அவர் உலகத்தில் வந்தார். அதற்கு கிறிஸ்துவின் மணவாட்டி என்றும், கிறிஸ்துவின் ராஜ்யம் என்றும், தேவனுடைய ராஜ்யம் என்றும், கிறிஸ்துவின் சபை என்றும், கிறிஸ்துவின் சரீரம் என்றும், புதிய எருசலேம் என்றும், ஜீவனுள்ள தேவனுடைய வீடு என்றும், தேவனுடைய ஆலயம் என்றும், இப்படி பல்வேறு விதமான தலைப்புகளில் அது எழுதப்பட்டிருக்கிறது வேதத்திலே. ஆனால் அந்த உன்னதமான சபையை பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ள முடியாது என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் பாதாளத்தின் வாசல்கள் தேவனுடைய உன்னதமான சபையை, சுவிசேஷத்தை சுமந்து கொண்டிருக்கிற சபையை, பரலோகத்திற்கு வழிநடத்துகிற மாபெரும் சபையை பாதாள வாசல்கள் மேற்கொள்ளாது என்று சொல்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். தொடர்ந்து நாம் வாசிக்கும் பொழுது அப்போஸ்தலர் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 56ஆம் வசனம், அப்போஸ்தலர் புத்தகம் 7வது அதிகாரம் 56ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, அதோ
வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பார்சத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன் என்றான். ஸ்தேவானுடைய அந்த மரண காட்சி பயங்கரமாயிருந்தது. ஆனால் அது எவ்வளவு துயரமாயிருந்தாலும் வேதனையாயிருந்தாலும் அவருக்கு ஒரு வாசல் திறக்கப்பட்டது. ஸ்தேவான் என்ற அந்த நீதிமானுக்கு, பரிசுத்தாவி நிறைந்த அந்த நீதிமானுக்கு, தேவ ஞானம் நிறைந்த அந்த நீதிமானுக்கு பரலோக வாசல் திறக்கப்பட்டது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. எனக்கு பிரியமான நேயர்களே, அருமையான கிறிஸ்துவுக்குள்ளான சகோதர சகோதரிகளே, பரலோக வாசல் ஸ்தேவானுக்கு மட்டுமல்ல, நமக்கும் திறக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. மரண வேதனையோடு கற்களால் அன்றைய ஜனங்கள் அவனை எரிந்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு நாலாபுறமும் 4 திசையிலும் இருந்து கல் அவனை மேற்கொண்டிருக்கிறது. கற்கள் அவனுடைய உள்ளங்கால் உச்சந்தாலை மட்டும் இரத்தம் வடிந்து கொண்டிருக்கிறது. வேதனை தாங்க முடியவில்லை. அவன் முழங்கால் படியிட்டு அவன் ஜெபித்துக் கொண்டிருக்கிறான். வானத்தை அண்ணாந்து பார்த்து அங்கே தேவனையும் தேவனுடைய வலது பார்சத்திலே இரட்சகர் இயேசு கிறிஸ்துவையும் எழுந்து நிற்பதையும் பரலோக வாசல் திறந்திருப்பதையும் அவன் பார்க்க முடிகிறது. அந்த மகிமையோடு அவன் மரணம் அடைந்தான். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. பரலோக வாசல் திறக்கப்பட்டது. வாசித்து பார்க்கலாம். மல்கியாவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். மல்கியாவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிக்கலாம். என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்ட சாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமற் போகுமட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பிரைஸ் தி லார்ட். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் பரிசுத்த ஆராதனைக்குரிய இந்த ஞாயிற்றுக்கிழமையின் நாள் ஆசீர்வாதத்தின் வாசல் திறக்கப்பட்ட நாள். பிரைஸ் தி லார்ட். நம்முடைய முதற் பலன்களை கொண்டு போய் நாம் தேவனுக்கு ஆலயத்தில் கொடுக்கும் பொழுது அந்த ஞாயிற்றுக்கிழமை என்று ஆசீர்வாதத்தின் வாசல் நமக்கு திறக்கப்படுகிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நமக்கு ஆசீர்வாதத்தின் வாசல் தேவன் திறந்து வைத்திருக்கிற நம்முடைய மாபெரும் சபையிலே. பிரைஸ் தி லார்ட். நம்முடைய காணிக்கையை கொண்டு போய் செலுத்தும் பொழுது ஆசீர்வாதத்தின் வாசல் திறக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்கே ஆசீர்வாதத்தின் வாசல் சாதாரண வாசல் அல்ல. அதை குறித்து நீதிமொழி புத்தகம் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. உன் பொருளாலும் உன் விளைவின் முதற்பல்லாலும் கர்த்தரை கனமண்ணு, அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூர்ணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சை ரசம் புரண்டு ஓடும். உன் பொருளாலும் உன் விளைவின் முதற்பல்லாலும் கர்த்தரை கனமண்ணு, அப்பொழுது உன் ஆலைகளில் திராட்சசம் புரண்டோடும், உன் களஞ்சியங்கள் பூரணமாய் பூரணமாய் சம்பூர்ணமாய் நிரம்பும் என்று பார்க்கிறோம். ஆசீர்வாதத்தின் வாசல் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் தேவனுடைய சபையில் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் ஸ்தோத்திரம். தொடர்ந்து வாசிக்கும் பொழுது வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். பரிசுத்த வேதாகமத்திலே இரட்சகர் இயேசு கிறிஸ்து வாசற்படியிலிருந்து தட்டுகிற செய்தி 2 இடத்தில் இடம்பெற்றிருக்கிறது. பரிசுத்த வேதத்திலே ஆதியாம் முதல் தொடங்கி வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் 66 புஸ்தகங்கள். ஆனால் இந்த 66 புஸ்தகங்களில் பழைய ஏற்பாட்டில் கவிதை பகுதி என்ற உன்னத பாட்டுவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலும், வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலும் இயேசு கிறிஸ்து நம்முடைய இருதயத்தின் கதவுகளை தட்டுகிற வாசல். பிரைஸ் தி லார்ட். இந்த 2 இடங்களில் இடம்பெற்றிருக்கிறது. இயேசு தட்டுகிற வாசலுக்குள்ள பிரவேசிப்போம். அப்பொழுது இயேசுவோடு வாசம் பண்ணுவோம். இயேசு நம்மை அந்த இடத்திலே நம்மை அவர் நேசிப்பார், பிதாவின் வீட்டிலே அமர பண்ணுவார் எல்லாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடைசியா எச்சரிப்பின் வாசலை பார்க்க போகிறோம். 2 யோவான் புஸ்தகம் 9ஆம் வசனம் 10ஆம் வசனம். 2 யோவான் புஸ்தகம் 9ஆம் வசனம் 10ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, கிறிஸ்துவின் உபதேசத்திலே நிலைத்திராமல் மீறி நடக்கிற எவனும் தேவனை உடையவன் அல்ல. கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவனோ பிதாவையும் குமாரனையும் உடையவன். ஒருவன் உங்களிடத்தில் வந்து இந்த உபதேசத்தை கொண்டு வராமல் இருந்தால் அவனை உங்கள் வீட்டிலே ஏற்றுக்கொள்ளாமலும் அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லாமலும் இருங்கள். எனக்கு பிரியமானவர்களே, கடைசியாக எச்சரிப்பின் வாசல். நாம் பரலோக வாசலுக்குள்ளாக பிரவேசிக்க வேண்டுமானால் கள்ள உபதேச வாசலில் நாம் சிக்குண்டு விடக்கூடாது. கள்ள உபதேச வாசலில் பிரவேசித்து விடக்கூடாது.
ஒருவன் இந்த வசனத்தை உங்கள் வீட்டிற்கு கொண்டு வராவிட்டால் அவனுக்கு வாழ்த்து சொல்லக்கூடாது, அவனை நீங்கள் வீட்டிற்குள் ஏற்றுக்கொள்ளக் கூடாது என்று எச்சரிப்பின் வாசல், கள்ள உபதேச வாசல் பிரவேசிக்க கூடாது என்று வேதம் சொல்கிறது. இது கடைசியான எச்சரிப்பின் வாசல். எனக்கு பிரியமானவர்களே, வேதத்தின் வாசல்களை நாம் பார்த்தோம். இன்றைய செய்தியின் தலைப்பு வேதத்தின் வாசல்கள். வேதத்தின் வாசல்கள் இன்றைய செய்தியின் தலைப்பு. இதில் நாம் அநேக வாசலை பார்த்தோம். முதலாவது பாவ வாசலை பார்த்தோம், இரண்டாவது பட்டணத்து வாசலை பார்த்தோம், மூன்றாவது உபசரிப்பின் வாசலை பார்த்தோம், நான்காவது மரண வாசலை பார்த்தோம், ஐந்தாவது ராஜா உட்பிரவேசிக்கும் அல்லது விசுவாசியின் வாசலை பார்த்தோம், ஆறாவது தேவாலயத்தின் வாசலை பார்த்தோம், ஏழாவது மனுஷனின் உதடுகளின் வாசலை பார்த்தோம், எட்டாவது உன் வாசல் என்ற வாசலை பார்த்தோம், ஒன்பதாவது இயேசு சபிபிக்கும் வாசல் என்பதை பார்த்தோம், பத்தாவது கல்லறையின் வாசல் அல்லது அற்புத வாசலை பார்த்தோம், 11வது ஆட்டுத் தொழுவத்தின் வாசலை பார்த்தோம், 12வது பயத்தின் வாசல் அல்லது பூட்டப்பட்ட வாசலை பார்த்தோம், 13வது தேவ கோப வாசலை நாம் பார்த்தோம், 14வது விசுவாசத்தின் வாசலை பார்த்தோம், 15வது அனுகூல வாசலை பார்த்தோம், 16வது சுவிசேஷ வாசலை பார்த்தோம், 17வது பாதாள வாசலை பார்த்தோம், 18வது பரலோக வாசலை பார்த்தோம், 19வது ஆசீர்வாதத்தின் வாசலை பார்த்தோம், 20வது இயேசு கிறிஸ்து தட்டுகிற உன்னதமான வாசலை பார்த்தோம், 21வது எச்சரிப்பின் வாசல் அல்லது கள்ள உபதேச வாசலை பார்த்தோம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. வல்லமிந்துனி நேயர்களுக்கு மீண்டும் அன்பின் வாழ்த்துக்கள். நடத்துகின்ற அருமையான நிர்வாகத்திற்கும் அருமையான தேவதாச குடும்பத்திற்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தொடர்ந்து நாம் அடுத்த வாரம் தேவ செய்திக்குள் இன்னொரு தலைப்பில் சந்திப்போம். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.